இப்ப பார்த்தோம்னா, நுரையீரல் வந்துட்டு இப்ப ஸ்மோக் பண்றவங்களுக்குலாம் கடுமையா பாதிக்குது அதெல்லாம் சொல்றீங்க. இந்த மாரி ரொம்ப மோசமா பாதிச்ச நுரையீரல் எல்லாம் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் அப்படி ஃப்ரெஷ்ஷா கொண்டு வர முடியுமா? சிலர் சொல்லுவாங்களே, நீங்க இத மட்டும் ஃபாலோ பண்ணீங்க, இத்தனை நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க நுரையீரல் திரும்ப ஃப்ரெஷ்ஷா மாறிடும். இதெல்லாம் உண்மையா? மாத்த முடியுமா? அது என்ன வியாதி அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், டிபி வருது ஒருத்தருக்கு. டிபி வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு பிராங்கை எக்டாசிஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மூச்சு பயிற்சிகள்லாம் பிகினிங்ல இருந்தே பண்ணி டிவிக்கான மருந்துங்களை ஒழுங்கா போட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அதை சுத்தமா கிளீன் பண்ணலாம். ஓகே. அது ஒரு விதம். நிமோனியா வருது, நிமோனியானால உள்ள சளி சேருது. அந்த சளி வந்து அடைப்பு அப்படியே விட்டுட்டீங்க, கரெக்டான மருந்துங்களை எடுக்கலைன்னு சொன்னா சளி உள்ளே இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பிராங்கெக்டைசிஸ் வரும். அதை தடுக்கிறதுக்கு சளி கரைஞ்சு வெளியில வரதுக்கான மருந்துகள் மூச்சு பயிற்சிகள்லாம் பண்ணா அவங்க லங் திருப்பி நார்மலைஸ் ஆகும். இதெல்லாம் உண்மை. ஆனா ஒரு நுரையீரல்ல ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனதை திருப்பியும் பிராங்கெக்டைசிஸ்னா தழும்பு வந்துருச்சு, அதை வந்து திருப்பியும் ப்ராப்பரா ஃபுல்லா குணமாக்குறது வாய்ப்பு கிடையாது. ஓகே.